ஜெய் சாயிராம். நம் வாழ்வு முழுவதும் முழுமை அடையாமல் இருக்கிறதே என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் தைரியமாக இருக்கலாம். ஏனென்றால் தேய்ந்த நிலவுதான் பௌர்ணமியாக மிக பிரகாசமாக ஒளிகிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்தும் காத்திருக்கும் செய்தி இன்றே உனக்கு கிடைக்கப் போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்திலேயே, இதை கேட்டு முடிக்கும் நொடியே உனக்கு தேவையானது ஒன்று உன் கையில் கிடைக்கும். உன் அப்பாவின் சத்திய வாக்கை கேட்டுப்பார். இன்றாவது நம்பிக்கையோடு கேட்பார். உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை இன்றே கண்குளிர காண்பாய். கேட்பாய்தானே என் பிள்ளையே? உன்னுடைய வாழ்வு இந்த சூழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் ஒரு பக்கம் விதி, மறுபக்கம் கர்மவினை. இது இரண்டும் சேர்ந்துதான் இப்பொழுது இந்த சூழலில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் காரணமாகவே இருக்கிறது. இந்த விதிவசத்தாலும் கர்ம வினையாலும் நீ மட்டுமல்ல, யாருமே இந்த உலகத்தில் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அடைய வேண்டியதை, பார்க்க வேண்டியதை, அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டுமே தவிர யாருமே அதிலிருந்து மீளவே முடியாது. ஆனால் நீ என் வசம் திரும்பி இருக்கிறாய். உன்னை நான் என் வசம் இழுத்திருக்கிறேன். உன்னுடைய பாதி கஷ்டங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மீதியை நீ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன். ஆனால் அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் தீர வேண்டும். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை நேரமும் உனக்காகவே கூடியிருக்கிறது பிள்ளையே. நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். அதனால்தான் அனைத்து விதமான சிக்கல்களிலிருந்து உன்னை நான் விடுவித்து கொண்டே வருகிறேன். உனக்கே அது புரிகிறது. நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது தானே? இந்த உலகத்தில் எது மாறினாலும் மாறாவிட்டாலும், எது நகன்றாலும், எது உன்னை விட்டு விலகினாலும், உன் அப்பாவாகிய இந்த துவாரகா மாயியின் உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னை விட்டு அகலமாட்டேன், உன்னை விட்டு நீங்க மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் சாயி சாயி என்று உன் அப்பாவின் நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருக்கும் உன் வாயால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. உன்னை கடிந்து பேசவும் முடியாது. உனக்கு தேவையானது அனைத்தையும் எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் யோசித்து யோசித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுது சாயி என்று என்னிடம் வந்து நீ சரணடைந்தாயோ, என்னிடம் வந்து அனைத்தையும் சொல்லிவிட்டாயோ, அந்த நொடியிலிருந்து உனக்கு தேவையானதை அனைத்தையும், உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நான் வாரி வாரி வழங்கி கொண்டுதான் இருப்பேன் பிள்ளையே. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. இதுதான் நம் வாழ்வில் நடக்கும், இப்படித்தான் நம் வாழ்வு இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பதை ஒரே நொடியில் மாற்றியமைக்கும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவேன். உனக்கான புதிய வழியை உருவாக்கியே தீருவேன் என்று நான் சத்திய வாக்கு உனக்கு கொடுக்கிறேன். என் வாக்கு என்றுமே தவறியதே இல்லை. உனக்கு ஒரு நல்ல செய்தியை, மிகப்பெரிய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ போராடும் விஷயத்தை ஒரு அதிசயத்தில் முடிப்பதற்காக நான் அத்தனை வழிகளையும் தேடி தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வருங்காலத்தை நல்ல முறையில் நான் உருவாக்கி தருகிறேன் குழந்தையே. ஆம் பிள்ளையே, மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம்
ஏற்படத்தான் போகிறது. உன் விதி மாறும் தருவாயில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். உன் கஷ்டகால விதியை மாற்றி எழுத உன் சாயப்பா நான் தீர்மானம் செய்துவிட்டேன். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அது உன் கண்களுக்கு தெரியும்படியே எல்லாமே மாறும். உன் விதியை நான் மாற்றி எழுதுகிறேன் பிள்ளையே. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நேரத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். தீர்க்கமாக முடிவை எடுத்துவிடு. உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ எல்லாமே கூடிய விரைவில் உனக்கு சாதகமாக நடக்கும்படி நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மனம் உடைந்து விடாமல் இரு. நீ புலம்பிய நாட்கள் எல்லாமே போதும். நீ புலம்பியது அனைத்துமே போதும். உன் புலம்பலெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இன்றே அதற்கான அறிகுறியெல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாக தெரியும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரும். எந்த ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீ உச்சரித்து கொண்டே இருக்கிறாயோ, சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, அந்த வார்த்தை உன் வாழ்வில் நிச்சயமாக நடந்தேறும். இதுதான் இயற்கையின் விதி. எனவே நல்லதை சொல்லிக்கொண்டே இரு, நல்லதை பேசிக்கொண்டே இரு, நல்லதையை சிந்தனை செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் உன்னை சுற்றி நல்லது இருக்குமாறி பார்த்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே எப்பொழுதுமே வெற்றி ஜெயம் வெற்றி ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போலவே, நீ சொல்வது போலவே எல்லாமே உன்னை சுற்றி வெற்றிகரமாகவே முடியும். ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அந்த கனவை நினைவாக்க வழியும் உனக்கு தெரியும். கனவு காண்பது மட்டுமே உன் வேலையல்ல, அந்த கனவை நினைவாக்கும் வேலையும் உன் கையில்தான் இருக்கிறது. எது நடந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும் உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தும். 8 திக்கிலும் இருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கீழே தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்காலத்திற்கான மாற்றத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். நல்ல மாற்றம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நழுவவிட்ட வாய்ப்பு மீண்டும் உனக்கே கிடைக்கப் போகிறது. ஆம் குழந்தையே, நீ நழுவவிட்ட மிகப்பெரிய வாய்ப்பு உனக்கே கிடைக்கப் போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன் பிரார்த்தனைகள் அனைத்திற்கும் ஒரு தக்க பதில், ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கான கடைசி நேரம் இதுதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் நீண்ட நாளைய போராட்டத்திற்கான நிறைவு காலம் வந்துவிட்டது. ஆம், நிறைவு காலம் வந்தே விட்டது. எல்லாம் சரியாகிவிடும். உன் கர்ம வினைகள் உன்னை விட்டு நெடுதூரம் செல்லும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. ஆம், மாற்றத்திற்கான ஆரம்ப நாள் இன்றேதான். நீ வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் காத்திருப்புக்கான பலனை இரட்டிப்பாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். ஆம் குழந்தையே, இது உன் அப்பாவின் சத்திய வாக்குதான். என் அன்பு பிள்ளையே, உன் சொந்த பந்தம் வேண்டுமானாலும் உன்னை வெறுக்கலாம். உன்னை நெருங்கிய சொந்தம் உன்மேல் வெறுப்பும் கூட காட்டலாம். இவ்வளவு பெரிய துன்பக் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். கவலையே படாதே. உன்னை துன்பக் கடலிலிருந்து உன்னை கரை சேர்த்து நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். ஆனந்த செய்தியை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் சாயி தேவா. மனதிற்கு ஆறுதல் சொல்ல சுற்றி இருப்பவர்கள் யாருமே இல்லையே, எவருமே இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட, உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கூட, நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில்
மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயிதேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும் தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான், அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான், மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். விருப்பு வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால் உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சான்றோர் நட்பின்றி விவேகம் வராது, விவேகம் இல்லாமல் பக்தி வராது, பக்தி இல்லாமல் ஆண்டவனின் முழு அருள் கிடைக்காது. அருள் இல்லையென்றால் சித்திகள் ஏற்படாது, வெற்றிகளும் கிடைக்காது. சாதுக்கள் சலனமற்ற மனமுடையவர்கள். அவர்களுக்கு நண்பன் பகைவன் என்று யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. மலரானது எப்படி வலது இடது என்று வேற்றுமை இல்லாமல் இரு கைகளுக்கும் மனமளிக்கிறதோ அப்படி சான்றோர் எல்லோரிடமும் அன்பு காட்டுவார்கள், காட்டத்தான் செய்வார்கள். சான்றோர் தூய உள்ளம் கொண்டவர்கள், உலக நன்மையை நாடுபவர்கள். உலக நன்மைக்கு எதிராக அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் விரும்புவார்கள். நாமெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் சான்றோர்கள், குருமார்கள், சாதுக்களின் நட்பு கிடைத்தால்
நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை பெற்று நம் வாழ்விலும் பல ஏற்றங்கள் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ உயிராய் நேசிப்பவர்களும் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்தினால் அது உதாசீனமே அல்ல. விதையாக இருக்கும் நீ மரமாய் பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது. அந்த உதாசீனம் உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே. அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான். அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கிவிடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா? இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால், அப்பாவின் நிலைமையை யோசித்துப்பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப்பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை நெருங்கி இருக்கிறேன், மிக அருகாமையில் உன்னை நெருங்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு வரப்பிரசாதமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே பல பேரின் வாயை மூடுவதை விட உன்னுடைய காதை மூடிக்கொள்வதே மிக நல்லது. உன்னை நிரூபிப்பதற்காக எல்லோரிடமும் போய் உன்னை பற்றியும் உன்னுடைய நிகழ்வை பற்றியும் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றுவிடு. நீ வாழும் வாழ்க்கையிலேயே உன்னை பற்றி உன்னை தவறாக பேசியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். எல்லோரிடமும் போய் நான் நல்லவர், நான் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே.
அதை அவர்களே உணர்ந்து கொள்ளும் நேரத்தை உன் சாயப்பா உருவாக்கித் தருவேன். நீ விரும்பியதை அடைய உனக்காகவே சூட்சமத்தோடு வந்துள்ளேன் உன் சாயப்பா. கேள், பொறுமையாக கேள், முழுவதுமாக கேள். உனக்கு அந்த சூட்சமம் புரியும். உனக்கு வந்திருக்கும் வாய்ப்பும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்காத நம் வாழ்வு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் தான் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களும் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாயப்பாவின் ஒவ்வொரு நகர்வும் புரியாத புதிராகத்தான் இருக்கும். நான் என்னுடைய சாய் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய போகிறேன், யாராருக்கு என்னென்ன கொடுக்கப் போகிறேன் என்பதும் மிகவும் இரகசியமானதாகவே இருக்கும். கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய தருணத்தில், யார் யாருக்கு எப்பெல்லாம் நல்லது நிகழ்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் அதை சரியாக நிகழ்த்தி வைப்பேன். அந்த சூட்சமம் உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு நேர்மறையான தீர்வுகளும் இருக்கவே செய்யும். நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர், அதே நிகழ்வுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர், அதே சூழ்நிலையை எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது என்று சலிப்போடு ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர். உன் சாயப்பா என்ன நிகழ்வுகளை, என்ன சோதனைகளை உனக்கு கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிதானமாக உன் வாழ்க்கையில் பயணித்து கொண்டே இரு. உனக்கு என்ற நேரம் வழும்பொழுது அந்த நேரத்தை உனக்கு சாதகமாக மாற்றுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்ற என்னால் முடியும் குழந்தையே. அனைத்தையும் மாற்ற என்னால் முடியும் பொழுது உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைக்கிறாய்? சாயிநாதர் என்ன செய்தாலும் என்ன கொடுத்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ற மனப்பக்குவத்தோடு யார் ஒருவர் முழுமையாக அப்பா கொடுக்கும் அனைத்தையும் சந்தோஷமாக சலிப்பில்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்றுமே ஜெயம்தான் வாழ்வில். குழந்தையே, உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறேன். உன் வாழ்வில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் என் சாயப்பா நல்லதற்காகவே இதை செய்கிறார், என் வாழ்வை மீட்டெடுக்கவே என் அப்பா செய்கிறார் என்று நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட நேர்மறை சிந்தனையை உன் மனதில் நுழைய விடாமல் பார்த்துக்கொள். இப்படி இருந்து பார். இந்த பரீட்சையில் நீ வென்று விட்டாயானால் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். 100%. உன் எண்ணங்கள் போல், உன் நாவிலிருந்து வரும் சொற்கள் போல் உன் வாழ்வும் எப்பொழுதுமே வெற்றிகரமாகவே இருக்கும். எது நடந்தாலும் உன் எண்ணங்களை மட்டும் நேர்மறையாக வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணங்களை மறந்தும் கூட உன் எண்ணத்தில் நுழைய விடாதே. எது நடந்தாலும் சரி, காரணமாக சோகத்தின் எல்லைக்கே நீ இருந்தாலும் சரி, வாழ்வே முடிய போகும் தருணத்தில் இருந்தாலும் சரி, மலையே இடிந்து உன் தலையில் விழும் தருணத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில் கூட எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் நுழைய விடாதே. எப்பொழுதும் நேர்மறையாகவே நில். இது நடப்பது நன்மைக்கே. இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். என் வாழ்வை புதுப்பிக்கத்தான் என் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதும் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, நான் வெற்றியடைவதற்காகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் தைரியமாக இருக்கிறேன். பொறுமையோடு அனைத்திற்கும் காத்திருப்பேன். எனக்கு அற்புதம் நிகழும். என் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும். நிச்சயமாக நான் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, வெற்றியடைவதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். என் உழைப்பு வீண் போகாது. எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார். நான் வெற்றியடைவேன். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். கோபுரத்தின் உச்சியில் போய் அமர்வேன்.
என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நான் வாழ்க்கையில் உயர்வேன். என்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் எல்லாம் என்னை தேடி வருவார்கள். நிச்சயமாக என் அன்பை புரிந்து கொண்டு வருவார்கள். நான் மங்களகரமான வாழ்வு வாழப் போகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் என்று நல்ல எண்ணங்கள், வெற்றியடைவதற்கான எண்ணங்கள், மகிழ்ச்சி தரக்கூடியதான எண்ணங்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. இனி உன் சிந்தனை, உன் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வீணாகி போய்விடும். தரம் தாழ்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும், உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாய் குரைக்கிறதே என்று சிங்கமும் குரைக்க ஆரம்பித்தால் அது அசிங்கமாகிவிடும். அந்த சிங்கத்திற்கு என்று ஒரு கம்பீரம் இருக்கிறது. அந்த கம்பீரத்திலிருந்து சிங்கம் இறங்கி வராமல் இருந்தால்தான் சிங்கத்திற்கு அது அழகாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்தது எதுவுமே தடைப்படாமல் உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே, வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் உன்னோடு உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனம், அது மட்டுமல்லாமல் உன்னை உருக்குலைய வைக்க வந்த சூழ்நிலைகள் எல்லாமே சிதறி உன்னை விட்டு ஓடப் போகிறது, உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக நீ கிரீடத்தை சூடி கம்பீரமாக அந்த சிங்கம் போல் காட்சியளிக்கப் போகிறாய். கலங்காதே என் பிள்ளையே. மனதில் ஒரு உறுதி கொள். எது நடந்தாலும் அது சாயியின் பார்வையில்தான் நடக்கிறது, சாயியின் அனுமதியில்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டாலே போதும். நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இருக்காது. எது வந்தாலும், எதை உன்னை சூழ்ந்து இருந்தாலும் கூட அஞ்சி விடாதே. நான் உனக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மைக்காகவே கொடுப்பேன் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. இனி நீ நன்றாக வாழ்வாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். போனது போகட்டும், விட்டுவிடு. இன்று முதல் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது. இனிதான் என்னுடைய ஆட்டமும் ஆரம்பமாகிறது. இது உனக்கே புரிய போகிறது. நீயே என்னிடம் வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்தி விட்டது சாயிநாதரே, நிகழ்த்தி விட்டீர்கள் சாயிநாதரே என்று எனக்கு நன்றி மேல் நன்றி கூறப்போகிறாய். நானும் அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் வரவுக்காக. தனிமையாக இருக்கும் பொழுதுதான் நீயே உன்னை புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள். தனியாக இருக்கிறோமே என்று புலம்பி தவிக்காதே. நீயே உன்னை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பாபா கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாம், நிகழ்வது எல்லாமே நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்தால் எது நடந்தாலும் நீ மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுதானே. எதற்காகவும் தேவையில்லாமல் உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. நடப்பது அனைத்துமே நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடைய கரங்களை என் கரங்களால் இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீ தடுக்கி விழும் சூழல் வந்தாலும் உன்னை திசை திருப்பி சரியான பாதையில் சரியான அடியை எடுத்து வைக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று முதல் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஏன் உன் மனதில் தான் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? உன் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறப் போகிறது. யார் உன்னை வெறுத்தாலும் கூட, யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கூட,
யாரெல்லாம் உன்னை விட்டு விலகினார்களும் கூட நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருப்பேன். உனக்காகவே வேலை செய்து கொண்டிருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பது உனக்கு புரிகிறதா? யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக நீ வளர்ச்சியடைந்து, மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். உன்னை என்னுடைய உயிராய் நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பேன். நீ வாயை திறந்து என்னிடம் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் கண்களை திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் அனைத்தும் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, என்ன வேதனை என்பது ஒரு தகப்பனுக்கு தெரியாதா?